ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 3 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், முழு தேங்காயும் உடைச்சு பீஸ் ஆக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஊற வச்ச ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சுட்டு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா உரிச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு அவரைக்காய், பிதுக்கம்பருப்பு இதோடையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் இதையும் சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குனதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணி, மிக்ஸி ஜார் அலசின தண்ணியோட 1 ஸ்பூன் மட்டன் மசாலாவோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துட்டோம்னா செம்ம டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. சூடான சாத்தோட செம்ம டேஸ்ட்.